வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். சென்னையில் வெள்ளிக்கிழமை பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய், விகடன் பப்ளிகேஷன்ஸ் மற்றும் வாய்ஸ் வெளியிட்ட எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டு ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியின் அரசியல் வியூகங்களை விமர்சித்தார். இந்த நிகழ்ச்சியில் விசிகே தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொள்ளாதது குறித்து விஜய் ஏமாற்றம் தெரிவித்ததாகவும், இதற்கு கூட்டணியின் அழுத்தமே காரணம் என்றும் கூறினார். அம்பேத்கரின் நினைவு தினத்தை ஒட்டி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திருமாவளவனின் இதயம் இருப்பதாக அவர் வலியுறுத்தினார். கூட்டணி சார்ந்த வியூகங்கள் மூலம் 2026 தேர்தலில் 200 இடங்களை பெறுவோம் என்ற கட்சியின் நம்பிக்கையை கேலி செய்து நேரடியாக பெயரிடாமல் திமுக மீது கடுமையான தாக்குதலை தொடங்கினார் விஜய். இதுபோன்ற சுயநல அரசியல் சமன்பாடுகளை பொதுமக்கள் வரவிருக்கும் தேர்தலில் தகர்ப்பார்கள் என்று அவர் எச்சரித்தார். அரசியல் தலைவர்களின் இத்தகைய திமிர்த்தனமான அணுகுமுறைகள் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் விஜய் தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். மணிப்பூரில் நிலவும் அமைதியின்மைக்கும் வேங்கைவாயல் சம்பவத்துக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை வரைந்த விஜய், மத்திய மற்றும் மாநில அரசுகளின் செயலற்ற தன்மையை விமர்சித்தார். அம்பேத்கர் இன்று உயிருடன் இருந்திருந்தால் இதுபோன்ற தோல்விகளுக்காக வெட்கப்படுவார் என்று அவர் குறிப்பிட்டார். அரசாங்கங்கள் தங்கள் பொறுப்புகளை புறக்கணிப்பதாகவும், இந்த அழுத்தமான பிரச்சினைகளை திறம்பட எதிர்கொள்ள தவறிவிட்டதாகவும் விஜய் குற்றம் சாட்டினார். நெருக்கடிகளின் போது மக்களுடன் ஒற்றுமையாக செயல்படும் அரசியல் தலைவர்களின் நேர்மை என்ன என்றும் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். வெள்ளத்தில் நிற்பது போன்ற அடையாளச் செய்கைகளை காட்டிலும் பொதுமக்களுக்கான உண்மையான அக்கறையின் முக்கியத்துவத்தை அவர் அடிக்கோடிட்டு காட்டினார். இந்தியாவில் தேர்தல்களின் ஒட்டுமொத்த நேர்மையை ஒப்புக்கொண்ட விஜய், தேர்தல் செயல்பாட்டில் பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும் நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்தார். நிகழ்ச்சியில் பேசிய மற்ற பேச்சாளர்களான வாய்ஸ் ஆப் காமன்ஸ் நிறுவனரும் விசிகே துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனா, திமுகவின் தலைமைத்துவ மாதிரியை நுட்பமாக விமர்சித்து வம்ச அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அழைப்பு விடுத்தார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.